எங்க செலின் இந்த மாதிரியான நிலைமையில வீட்டுக்கு வரத பார்த்த செனிக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது. "என்ன செலியா இதெல்லாம்? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி எங்க செலியன ரொம்பவே திட்டுறாங்க. இதெல்லாம் பாட்டிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும்னு நினைச்ச எங்க பாக்கியம், யாருக்கும் தெரியாம செலியன மாடிக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. "பார்த்துக்கோ, எந்த விஷயமா இருந்தாலும் இப்ப பேச வேண்டாம். பொறுமையா இரு செனி" அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. செலியனை படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க செனியும் கீழே வரேன். "என்ன ஆண்டி, எதுக்காக ஆண்டி இப்படியெல்லாம் பண்றான்?" அப்படின்னு சொல்லும்போது, "காலையில இதுக்கான தீர்வை நான் என்னன்னு நானே முடிவெடுத்து சொல்றேம்மா" அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்க பாக்கியம். காலையில பொழுது விடிஞ்ச கையோட இங்க இனியாவை கூட்டிட்டு காலேஜ்ல கொண்டு டிராப் பண்றதுக்காக எங்க பாட்டி போனதுக்கு பிறகு செலினா ஆபீஸ்க்கு போகலான்னு ரெடியாகி அமைதியா உட்காந்துருக்காங்க. அப்போ அங்க வர செனி, "என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நேத்து நைட்டு ஆண்டி பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் நானும் அமைதியா இருந்தேன். வர வர உனக்கு ஏன் இந்த கெட்ட பழக்கம்லாம் வருது? இப்பதானே சரியா வீட்டுக்குன்னு ஒரு நல்ல பொறுப்பான பையனா மாறி வந்துகிட்டு இருந்த. அதுக்குள்ள என்ன சரியா இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லும்போது, "எங்கேருந்துடா வந்தது இந்த பழக்கம்? கொஞ்ச நாள் இந்த பழக்கம் உன்கிட்ட இல்லாம இருந்தது. திரும்பவும் உங்க அப்பா மூலமா வந்துடுச்சா? நேத்து அவர் உன்னைய கொண்டு வந்து இங்க ட்ராப் பண்ணிட்டு போறாரு" அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா, அப்பாவை எதுவும் திட்டாதீங்கம்மா. அப்பா எதுவுமே செய்யல. நான் தான் போனேன், நான் தான் சாப்பிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படி என்னடா உனக்கு பிரச்சனைன்னு?" சொல்லி எங்க பாக்கியம் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு எங்க செலியனும் சொல்றாங்க, "அது வந்துமா" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன செலியா, திரும்பவும் ஆஃபீஸ் பத்தின உனக்கு டென்ஷன் தானா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இப்போ என்ன வந்துச்சு? உன்னை தான் அவங்க வேலையை விட்டு தூக்கலைல்ல. உன்ன மாதிரி ஒருத்தனை எப்படி அங்கே ஆஃபீஸ்லேருந்து வேலையை விட்டு தூக்குவாங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "என்னாச்சு செனி? எதுக்காக இப்போ செலியனை வேலையை விட்டு தூக்கணும்?" அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கா. "அது வந்து ஆண்டி" அப்படின்னு சொல்லிட்டு எங்க சென்னி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே எங்க பாக்கியா கிட்ட சொல்றாங்க. "அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, இங்க வேலை பார்க்குற இடத்துல இவனை விட அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க, நிறைய ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணவங்கன்னு ஏகப்பட்ட பேரை எங்க பிஸ்னஸ் நட்டமா போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா, எங்க இவனையும் வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோன்ற ஒரு பயத்துல கொஞ்ச நாளா இவன் சரியா சாப்பிட மாட்றான், சரியா பேச மாட்றான், அதே சிந்தனையில இருந்துட்டே இருக்கான்" அப்படின்னு சொல்லும்போது, "என்னடா செல்லியா, எதுக்காகடா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? கண்டிப்பா உனக்கு அந்த வேலையை கைவிட்டு போக போறது கிடையாது. நீ கொஞ்சம் பொறுமையா இருடா சொல்லியா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட எங்க ஜெனியும், "நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துட்டேன் ஆண்டி. இந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சா எல்லாரும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு தான் நானும் சொல்லியணும். சரி, இது எப்படியுமே வந்துட்டு சொல்லியனை வேலையை விட்டு தூக்க போறதில்ல. அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற ஆளு. நல்ல ஒரு ஆளை எப்படி ஆண்டி கம்பெனி வந்துட்டு இழக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் நானும் சொல்லி எனக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்கேன்னு" சொல்லும்போது, உடனே பாக்யா எங்க செல்லியன் கிட்ட சொல்றாங்க, "ஏண்டா சொல்லியா, ஒருவேளை இந்த வேலை இல்லைன்னா என்னடா, உன்னால அடுத்தடுத்த ஒரு வேலையை உன்னால பார்க்க முடியாதா? இவ்வளோ நாளா நீ யாருக்கோ கீழே போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த. உன்னால நினைச்சா கண்டிப்பா முடியும்டா. ஏன்னா நீயும் வந்து உனக்கான வேலையை அமைச்சுக்க முடியும்" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே எங்க செலின் ஆச்சரியத்தோட தன்னுடைய அம்மாவை பார்க்க, "அம்மா, இப்படி சொல்றேனே நினைச்சு கவலைப்படாத. ஒருவேளை நீ பார்த்துக்கிட்டு இருக்க வேலை உன்னை கைவிட்டு போனாலும் அதுக்காக சோர்ந்து போய் அப்படியே இருக்காம எழுந்து நின்று போராடுறதுக்கான ஒரு தைரியமும் வேணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா ஜூலியா. நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு" சொல்லி இங்க ஆறுதல் பேச, இங்க தன்னுடைய அம்மாவை கட்டிப்பிடிச்சு கலங்குறாங்க. இதுக்கு பிறகு எங்க செலியன் கிட்ட சொல்றாங்க செனியும், "இங்க பாரு செலியா, நமக்கு 2 குழந்தைங்களும் வரப்போறாங்க. இந்த நேரத்துல நீ போய் இப்படி இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. பாப்பா என்ன நினைப்பா நீ இதே போல தினமும் வீட்டுக்கு வரதை பார்த்தா?" அப்படின்னு சொல்லிட்டு எங்க சென்னியை சொல்ல, "இனிமே இந்த மாதிரி தவிர செய்ய மாட்டேன் செனி" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து செழியனும் அங்கிருந்து கிளம்புறாங்க. செழியன் இங்கே ஆஃபீஸ்க்கு போன பிறகு, "ஆண்டி, இவன் மாறிடுவானா ஆண்டி?" அப்படின்னு எங்க சென்னி ரொம்ப பாவமா கேட்க, "அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியாவும் ஹோட்டல் கிளம்பி போயிடுறாங்க. ஹோட்டலுக்கு போனதுக்கு பிறகு அந்த செஃப் வந்துட்டு புதுசா இங்க வேலைக்கு வர இங்கே தன்னுடைய வேலைகளை நல்லாவே பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த பாக்யாவுக்கு ஒரு நம்பிக்கையும் பிறகுது. ஒரு வழியா நல்ல செஃப் தான் நம்ம அமைச்சிருக்கோம் நம்ம ஹோட்டலுக்கு. நம்ம சொல்றதை கேட்டு அவங்க நல்லா தானே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் இங்கே வந்துட்டு பாக்யாவோட எண்ணத்துக்குள்ள வருது. இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த செஃப்பும் சரி, வேலையெல்லாம் முடிஞ்ச கையோட இங்கே நம்ம ஹோட்டலை விட்டு கிளம்புற நேரத்தில் இங்கே கோபிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, "சரி, நான் இனிமே என்னென்ன சொல்றேனோ அதை மட்டும் செஞ்சா போதும். அதுக்கேற்றது போல நடந்துக்கோ. புதுசா எதுவும் ஆர்டர் எதுவும் வந்திருக்கான்னு சொல்லி கேட்க, "ஆமாம் சார், நாளைக்கு ஒரு சின்ன ஆர்டர் தான் கிடச்சிருக்கு" அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன ஆர்டராக இருந்தாலும் சரி, பெரிய ஆர்டராக இருந்தாலும் சரி, அது வந்துட்டு எங்கள் பாக்யாவுக்கு நிலச்சி நிற்கவே கூடாது. எந்த ஆர்டர் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. "சரி, அதை நான் கவனிச்சுக்கிறேன். ஆர்டர் வந்தால் தானே, ஆர்டர் எடுத்து செஞ்சுட்டா சாப்பாடு கொண்டு கொடுத்தா அங்கே எல்லாம் சரியாயிடுமா என்ன? அதுக்கு முன்னாடி நான் இங்கே சமையலை பண்ணி அந்த ஆர்டருக்கான சாப்பாடை நானே அனுப்பி வச்சிடறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிங்க சார்ன்னு" சொல்லிட்டு இங்கே ஃபோனை வச்சிடுறாங்க. அதே போல் அன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ணுறாங்கன்னா, செலின் ரொம்பவே சேடாகி வீட்டுக்கு வந்திருக்காங்க. "என்னாச்சு செலியான்னு" வீட்டில் இருக்க எல்லாருமே இங்கே வந்துட்டு செலியன் கிட்ட கேள்வி கேட்க, செலியன் எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க அழுதபடி. "என்னாச்சுப்பா, என்ன பிரச்சனை? திரும்ப ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையான்னு" சொல்லி எங்கள் பாக்கியா கேட்க, "நான் நேற்று தானம்மா சொல்லிட்டு இருந்தேன், இன்னைக்கு என்னைய வேலையை விட்டு தூங்கிட்டாங்கம்மா" அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப புலம்புறாங்க, ரொம்ப அழுகுறாங்க. இதையெல்லாம் தாங்கிக்க முடியாத எங்கள் பாட்டியும் வந்துட்டு, "நம்ம குடும்பத்துக்கு அடுத்தடுத்த பிரச்சனை. இப்போ என் செலியன்
இந்த செழியனுக்கும் இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டாரே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக தாத்தா நம்ம பக்கத்தில் நம்ம கூட இருந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. நம்ம குடும்பத்துக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொண்டு வந்துட மாட்டார். அவர் நம்ம வீட்டுக்கு தெய்வமா, நமக்கு தெய்வமா, நமக்கு நல்லதை மட்டும்தான்டா செய்வார். இந்த வேலை கூட உனக்கு கைவிட்டு போனதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்லது உனக்கு திரும்ப கிடைக்க போகுதுன்னு நினச்சக்கூடாது சொல்லியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட செழியன் தன்னுடைய அம்மாவை பார்க்க, இப்போது நான் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஹோட்டல் பிஸ்னஸை நீ எடுத்து நடத்துறியா அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட இங்கே நம்ம செழியன் வந்துட்டு, எனக்கு இந்த பிஸ்னஸை பற்றி எதுவுமே சரியாக தெரியாதேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பா மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இப்போ பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காரா? எதுவுமே இல்லையே. அவர் தன்னுடைய பிஸ்னஸை வந்துட்டு நல்லபடியாக நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இப்போ தெரியாத பிஸ்னஸாக இருந்தாலும் அதை யாரோ ஒருத்தவங்க மூலமாக வச்சு செய்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஜெனியும் ஈஸ்வரியும் ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்கியாவை பார்க்குறாங்க. பாக்கியிட்ட கேட்குறாங்க, என்ன பாக்கியா இது நீ அமைச்சது, நீ கஷ்டப்பட்டு உருவாக்குனதுன்னு சொல்லும்போது, எல்லாம் யாருக்காக செய்கிறேன், எல்லாம் நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம பசங்களுக்காகவும் தானே செய்கிறேன். பசங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அது உதவியாக இருக்கணும்னு நினச்சி தானே நானும் செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹோட்டல் பிஸ்னஸை நம்ம சொல்லி நடத்தினானா பிறகு என்னுடைய மிளகாப்படி பிஸ்னஸை அதை நான் பார்த்து பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் செல்லியன், அம்மா எனக்கு வந்து அப்படின்னு சொல்ல வரும்பொழுது, கண்டிப்பாக அது உன்னால் முடியும் சொல்லியா, அந்த அளவுக்கு உன் மேலே தைரியத்தையும் நம்பிக்கையும் வளர்த்துக்கோ. இனிமேல் நீ யாருக்கு கீழே போய் வேலை செய்கிற ஒரு தொழிலாளி கிடையாது, இனிமேல் நீ ஒரு முதலாளி, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லும்போது இங்கே தான் குடும்பத்து முன்னாடி கண்கலங்கி நிற்கிறாங்க எங்கள் செழியன் தன்னுடைய அம்மாவை பார்க்க, அம்மா இதை என்னால் செய்ய முடியுமான்னு சொல்லி கேட்க, உன்னால் முடியும்டா, எல்லாமே உன்னால் முடியும். நீ அந்த பிஸ்னஸ் அந்த கம்பெனிக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க, எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்க, இதனால் ஏகப்பட்ட ஒரு கஷ்டங்களை நீ சந்திச்சிருக்க. இது எல்லாம் தெரிஞ்சதுனால தான், உன்னை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நானும் சொல்கிறேன், இந்த பிஸ்னஸை நீ எடுத்து நடத்துவன்ற நம்பிக்கை இருக்குது. கொஞ்ச நாளைக்கு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை எடுத்து நடத்து. அதுக்கு இடையில உனக்கு பிடிச்ச பிஸ்னஸ் என்ன பண்ணணுமோ அதையும் நீ வந்துட்டு ரெடி பண்ணிக்கோ. இப்படி நீ உனக்கு பிடிச்ச பிஸ்னஸை ரெடி பண்ணிட்டு இருக்க நேரத்தில் இதில் நீ முதலாளியாக இருக்கிறனும் நானும் அதை ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்லும்போது, ஜெனி இதை கேட்டு ஆண்டி அப்படிங்கிறாங்க, கண் கலங்குறாங்க. அழுகாத ஜெனி, நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரு கஷ்டம்னா அதை நம்ம எடுத்து செஞ்சுதான் ஆகணும். எழிலுக்கே இப்படி பண்ணலைன்னு நினைக்கலாம், ஆனால் எழிலுக்கு இதில் எல்லாம் விருப்பம் இல்லைன்றது உனக்கே நல்லா தெரியும். அவனுக்கு விருப்பம் இல்லை ஒரு டைரக்ட் ஆகணும், இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் அதை அடையணுன்ற ஒரு இலக்கோடு ஓடிக்கிட்டு இருக்கான். அதே போல தான் உன்னோட பிஸ்னஸ், நீ தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் இப்போதைக்கு நீ என் ஹோட்டல் நடத்து, யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்போ, இது மூலமாக நீ நிறைய கற்றுக்கோ. பிஸ்னஸ்னால் என்ன, இந்த பிஸ்னஸை நம்ம எப்படி நடத்தணும் அப்படின்றது உனக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் நீ ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருந்து கற்றுக்கிட்டனா கண்டிப்பாக அது உனக்கு உதவியாக தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தன்னுடைய அம்மா தனக்கு ஒரு ஜாதகமாக பேசுகிறத பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே செழியன் இதை கேட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறது மட்டும் இல்லாமல், இங்கே தன்னுடைய அம்மா தனக்காக இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் அதை தனக்கே தரேன்னு சொன்னதை நினச்சி ஒரு பக்கம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் சீக்கிரத்தில் இதை வச்சு நான் மேலே வந்து கண்டிப்பாக நான் ஒரு பிஸ்னஸை நடத்த தான் போகிறேன், ரன் பண்ண தான் போகிறேன். அதுக்கிடையில் அந்த பிஸ்னஸை விட்டு அனுப்பின ஓனர் கூட எதுக்குடா இவனை வேலையை விட்டு அனுப்பணுன்ற அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணுற அளவுக்கு நான் மாறி காட்டுவேன் ஜெனின்னு சொல்லும்போது, இந்த தைரியம் தன்னம்பிக்கை மட்டும்தான் உனக்கு இருக்கணுமே தவிர சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துராத செழியா, உனக்காக நாங்கள் எல்லாமே இருக்கோம். பாரு ஆண்டி உனக்காக எவ்வளோ பெரிய விஷயத்தை விட்டு கொடுத்துருக்காங்கன்னு. இப்படி உன்னை சுற்றி உனக்காக யோசிக்கிற நாங்கள் எல்லாரும் இருக்கும்போது நீ எந்த ஒரு தவறான முடிவும் தவறான செயலையும் ஈடுபடக்கூடாதுன்னு இங்கே சென்னியை சொல்ல, பாட்டியும் சொல்ல, இதை கேட்ட செழியனும் சரின்ற மாதிரி அவங்களுக்கு சத்தியத்தையும் பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து என் பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாளைக்கே நீ ஹோட்டலுக்கு வர, ஹோட்டலை நீயே எடுத்து நடத்துறேன்னு சொல்லும்போது அடுத்த நாள் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பாக்கியாவுடைய ஹோட்டலுக்கு வந்துட்டு இங்கே தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு போய் எல்லாரும் முன்னாடி அறிமுகப்படுத்துறது இல்லாமல் இனிமே இருந்து எல்லாத்தையும் எடுத்து நடத்த போகிறது இங்கே நம்ம செழியன் தான். ஏன்னா ஏற்கனவே நான் செஃப்க்கு சொல்லிட்டேன் எந்த மாதிரி சமையல் பண்ணணும், எப்படி பண்ணணுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு சொல்லி கொடுத்ததுனால அவர் அந்த இடத்துல இருந்து உங்களை வழி நடத்துவார். இங்கே மீதி இருக்க அனைத்து வேலைகளையும் பார்த்துக்க போகிறது செழியன் மட்டும்தான். செழியன் ஏதாவது சந்தேகம் என்னடா மட்டும் என்கிட்ட கேளுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, அங்கே செழியன் வேலை பார்க்குறத பார்த்து இங்கே நம்ம பாக்கியாவுக்கு ஒரு வித சந்தோஷம் இருக்கத்தான் செய்து, சந்தேகம் எதுவும் வரும்போது தன்னுடைய அம்மாட்ட கேட்டுக்கிறாங்க. அம்மா நீ மட்டும் இங்கே தனியாக உட்காந்துருக்கேம்மான்னு சொல்லும்போது, நான் அப்படியெல்லாம் எதுவும் தனியாக உட்காரலடா, என்கிட்ட இப்போ மிளகாப்படி பிஸ்னஸ் வேறு தனியாக இருக்குல்ல, அதையும் வேற பார்த்துக்க முடியாமல் இருக்குல்ல, அதையும் நான் இனிமேல் பார்த்துக்க போகிறேன். அதை இன்னும் மேலும் மேலும் டெவலப் பண்ணுறது எப்படின்னு அதை நான் செல்வி கூட சேர்ந்து எடுத்து செய்ய போகிறேன். அது மட்டும் இல்லாமல் செல்வி இங்கேயும் உனக்கு உதவியாக இருப்பாப்பா அப்படின்னு சொல்ல, இங்கே செல்வியும் ரொம்ப நல்ல விதமாக செழியனுக்கு பக்கபலமாக நிற்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த செஃப் உடனே இங்கே கோபிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல, இதை கேட்ட கோபி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாம் சார், இப்போ தான் அவங்க அந்த பாக்யா மேடம் அவங்க பையனை கூட்டிகிட்டு வந்து இந்த மொத்த பொறுப்பையும் அவங்க போய் என் பையன் தலையிலேயே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல,
சொல்ல இதை கேட்ட கோபிக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியா இருக்கு. இருந்தாலும் எங்க செந்தில் கிட்ட சொல்றாங்க, இப்போ என்னடா பண்றது, நான் அனுப்பின செஃப் வந்துட்டு இப்போ நான் பாக்யாவை பழி வாங்கணும், பாக்யாவோட ஆர்டரை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அனுப்புனேன். ஆனா இப்படி திடீர்னு செழியனுக்கு வேலை போய் இப்போ செழியன் பாக்யாவுடைய ஹோட்டலையே எடுத்து நடத்துவானதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இப்போ பாக்யா என்ன பண்ணுவா, மொத்த ஹோட்டலையும் எங்க செழியனுக்கு கொடுத்துட்டாள் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க உண்மையான அம்மான்றதை இப்போதான் நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. நீ உன் பையனுக்கு சொல்யூஷன் சொன்ன, ஆனா அங்க அவங்க அதை பிரச்சனைக்கான முடிவையே எடுத்து கொடுத்துட்டாங்க. தன் பையன் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக. இதுதான்டா உனக்கும் பாக்யாவுக்கும் இடையில இருக்க வித்தியாசம். இப்போனாலும் உன் பையனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசிச்சனா அந்த செஃப்பை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு, அங்க உன் பையனுக்கு உதவியா இருக்க சொல்லு. அதை விட்டுட்டு பாக்யா பழி வாங்கணும்னு நினைச்சனா இதனால கெட்டு போக போறது இங்க பாக்யாவோட வாழ்க்கை கிடையாது, உன் பையனுடைய வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்றாங்க இங்க செந்திலும். இதை கேட்ட எங்க கோபி அப்படியே அதிர்ந்து போயிருக்கிறது மட்டும் இல்லாம உடனே செஃப்புக்கு கால் பண்ணி நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க, அங்க இப்போ இனிமே பொறுப்பெடுத்து நடத்த போறது என் பையன் தானே நீங்கள் சொல்றதை கேட்கும்போது உண்மையிலே எனக்கு சந்தோஷம்தான். அதனால அந்த இடத்துல நீங்க நான் எந்த சொன்னாலும் அதை வந்துட்டு நீங்க கேட்டு நடந்துக்க வேண்டாம், அங்க நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும், அப்படி நீங்க இருந்தாலே போதும். அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம், அவனுக்கு என்ன ஆர்டர் கிடைச்சாலும் அவன் நல்லபடியாக எடுத்து செய்கிற அளவுக்கு நீங்கள் அவனுக்கு உறுதுணையாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருந்தால் போதும். அது நான் உங்களுக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுக்கான பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லும்போது சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃபோனை வைக்க, என்னடா கோபி பாக்கியாவை பழி வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ பாக்கியா பார்த்தியா அந்த ஹோட்டலே வேணாம், இங்கே தன் பையன் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலை நினச்சிட்டு ஹோட்டலையே இங்கே தன் பையனுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அம்மா உன் குழந்தைங்களுக்கு கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு பாக்கியாவை பழி வாங்கணும், பாக்கியாவை தனிமரமாக நிற்க வைக்கணும், மொத்த குடும்பத்தையும் காலில் விழ வைக்கணும்னு ஏகப்பட்ட ஐடியா பண்றியே, இதெல்லாம் எதுக்குடா, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம், நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. இங்கே அப்படியே மனசு உடைஞ்சு போய் அதே நேரம் தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காங்க எங்கள் கோபியால் அடுத்த அடி கூட முன்னேறி எடுத்து வைக்க முடியலை. ஆனால் இங்கே பாக்யா ஒரு பக்கம் ஹோட்டல் தொழிலில் முன்னேறி, அதாவது தான் மகனை அதில் போட்டு அதன் மூலமாக முன்னேறிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் மிளகாத்தூள் விற்கிறது, அது மட்டும் இல்லாமல் அவங்க சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் அவங்க இனிமேல் முன்னேறி வரத்தான் போகிறாங்க. இப்போ எதுலேயுமே ஒன்றுமே பண்ண முடியாமல் இங்கே தவிச்சு போய் நிற்க போகிறது கோபி மட்டும்தான். கோபியோடைய எந்த செயலால் இங்கே அவங்க ஃப்ரெண்டுக்கு முன்னாடியே அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. கடைசியில் தான் பையனுக்காகவே நம்ம இப்படி ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி அனுப்பிட்டோம் நினச்சி வருத்தத்துலையும் நின்றுட்டுருக்காங்க எங்கள் கோபி. ஆனால் அங்கே பாக்கியா இந்த ஹோட்டலை தான் பையன்கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்ப சந்தோஷமாக தான் குடும்பத்தையும் எடுத்து பார்த்து நடத்திக்கிட்டு அதுக்கு இடையில வர சின்ன சின்ன வேலைகளையும் நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத கோபி வைத்தறிச்சலில் தான் இருக்காங்க.